தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த கால வேளையில் சமீபத்திலும் தூரத்தில் இந்த வார்த்தை கவனிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் தேவ மகிமைக்காக 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் தரிசனமாகி நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் இவ்விடத்திலே இரு, இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் ஈசாக்குக்கு வாக்கு பண்ணுறதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் அழுத்தமாக சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் இவ்விடத்திலே இரு, நான் இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதிக புத்திசாலிகளா, அதிக ஞானவான்களா, என்னங்க என் வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நம்ம அதிக பிரசங்கிகளாக நாம் பல நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, தேவனுடைய சித்தத்தை விட்டு, தேவனுடைய விருப்பங்களை விட்டுட்டு, தேவன் நம்மளை எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தெளிவை பயன்படுத்தி நமக்கு இஷ்டமான இடங்களுக்கு நம்ம பல நேரங்களில் என்ன பண்ணுறோங்க, கடந்து போக ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி அநேகர் வளராமல் போனதுக்கு காரணம், ஆசீர்வாதமாக இல்லாததுக்கு காரணம், பயன்படுத்தப்படாததுக்கு காரணம் என்னென்னா, நல்ல நிலைக்கு வராததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பல நேரங்களில் ஆவியிலே நம்ம நடக்காமல் மாம்சத்திலே நடந்து, பல நேரங்களில் தேவன் சொல்லுகிறதுக்கு நம்ம செவி கொடுக்காம, நம்முடைய மாம்சம் என்னங்க, நம்முடைய கண்ணு, நம்முடைய மனதுக்கு எது நலமாக தோண்டுதோ அதை நம்ம பல நேரங்களில் என்ன பண்ணுறோம், செய்ய நம்ம என்ன பண்ணுறோங்க, முயற்சிக்கிறோம். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பல தடமாற்றங்கள், பல நஷ்டங்கள், பல இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் தேவ வார்த்தையை யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினான் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் அவருக்கு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், நீ நினைவைக்கு போ அப்படின்னு சொன்னார். இவர் நினைவைக்கு போகாமல் அன்பான தேவ ஜனமே தர்ஷீசுக்கு போனார். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல், ஆண்டவர் சொன்னதை செய்யாமல், அவருக்கு அனுகூலமாக, அவருக்கு விருப்பமானபடி அவர் கடந்து போனார். அதனால் அவர் வெற்றிகரமாக மாறினாரா, இல்லை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருந்தாரா, இல்லை அவர் தேவனால் பயன்படுத்தப்பட்டாரா? ஒன்றுமே கிடையாது. பணம் கொடுத்து கப்பல் ஏறி கப்பல் அடித்தட்டில் போய் படுத்து கடைசியில் என்னங்க, கப்பலில் இருக்கிற பொருளெல்லாம் கீழே தூக்கி விசிறடிக்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கு சாபமாகவும், மற்றவங்களுக்கு வேதனையாகவும், மற்றவங்களுக்கு இடர்லாக, மற்றவங்களுக்கு முள்ளாக மாறினானே தவிர அவன் பிரயோஜனமாக மாறலை. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை குறித்து ஏற்கனவே என்னங்க, நம்ம யாராக இருக்கணும், என்னவாக இருக்கணுன்றத நம்ம தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டு நம்மளை குறித்து என்ன பண்ணியிருக்கார், திட்டமிட்டு இருக்கிறாருங்க. ஆண்டு ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஆண்டு சொல்கிறார், நீ தாயின் கருவில் உருவாக்கப்பட முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி. அப்போது நம்ம உருவாக்கப்படும் முன்னே தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கார், அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் 139ஆம் சங்கீதத்தை அன்பான தேவ ஜனமே நீங்கள் 13ஆம் வசனத்துக்கு 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தாயின் கருவில் பிண்டமாக இருக்கும்போது அவருடைய கண்கள் நம்மை கண்டதுன்னு. அப்போ அன்பான நம்ம உருவாக்கப்படும் முன்னே நம்முடைய எதிர்காலம் யாருடைய கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை, தேவனுடைய கையில் இருக்குது. ஏசாயா 55, 6, 7, 8 வாசிக்கும் போது ஆண்டு சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நம்ம என்னதான் திட்டம் போட்டாலும், என்னதான் அன்பான நம்ம யோசித்தாலும், நம்ம என்னதான் நம்ம சொந்த மாம்ச பலத்தினால செய்ய நினைச்சாலும் அது ஒன்றும் நடக்காது. ஏன்னா
தேவன் நமக்கு என்ன செய்யணும், நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு நினச்சிருக்கார், அது மாத்திரம்தான் நடக்கும். ஸோ ஆகையால் நீங்கள் சங்கீதம் 37:4-5 வாசித்து பாருங்கள். அங்கே தேவ வசனம் சொல்லுது, உன் வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் மன விருப்பத்தை செய்வார் அப்படின்னு. அப்போ அர்த்தம் என்னன்னா, உன்னை தேவனுக்கு விட்டு கொடு, ஒப்பு கொடு, அவர் சொல்கிறத செய் என்ற அர்த்தம். அவர் சொல்கிறத நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததி மாத்திரம் அல்ல, நம்முடைய தலைமுறைங்க ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணுறோம், அன்பான தேவ ஜனமே, என் கஷ்டம் யாருக்கும் தெரியாது, என் பிரச்சனை யாருக்கும் தெரியாது, என் வேதனை யாருக்கும் தெரியாது. என்னங்க இந்த பிரசங்கம் பண்ணுறவங்களாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன குறை இருக்கா, அவங்க என்ன வயிறு ரொம்ப இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கா, நாங்கள் போகிற பாதையில் அவங்க வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். அன்பான தேவ ஜனமே, யாரும் எடுத்த உடனே என்ன பண்ணுறது இல்லைங்க, பெரிய ஆள் ஆகிறது இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் என்னங்க இந்த பாடுகள் வழியாக, அந்த சவால்கள் வழியாக, இந்த கடினமான பாதையை கடந்தே வந்து ஆகணும். யாரும் என்ன முடியாதுங்க, தப்ப முடியாது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்டு அதன்படி வாழ நம்ம விட்டு கொடுக்கணும். ஈசாக்கு பாருங்க, பஞ்ச காலம், தேசமெங்கும் பஞ்சம் இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த பஞ்ச காலத்தில் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் கானான் தேசத்திலேயே நான் சொன்ன இடத்துலையே இரு அப்படின்னு சொன்னார். அன்பான தேவ ஜனமே, நம்மளை கர்த்தர் எங்கே வச்சுருக்காரோ அங்கே இருந்தால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். பல நேரங்கள் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டு சொல்கிறது கேட்காம அவங்க பாட்டுக்கு, அன்பான தேவ ஜனமே, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி புத்திசாலி யோசிப்பாங்க. ஆனால் அவங்கள குறித்து வேதனை திரும்ப சொல்லுது. நீங்கள் நீதிமொழிகள் 27:8 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, ஒருவன் அவன் ஸ்தலத்தை விட்டு அலைகிறவன் யாராக இருப்பானா, கூடு கழிஞ்ச குருவி கொப்பாக இருப்பானா. ஒரு குருவியை பாருங்கள், அது ஒரு கூடு கட்டி வச்சுருக்கோம். அதை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா அங்கே கூடு இல்லைன்னா அது என்ன பண்ணனா, தன் ஸ்தானத்தை விட்டு அலைய ஆரம்பிக்கும். அதே போல தான் தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறவனும் இருப்பானான்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அவன் நிலையாக இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லைங்க, வருமானம் இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை, ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்லை. எப்படி வேணாலும் இந்த நாணலை பார்த்துருங்க, காற்று இப்படி அடித்தா இப்படி சாயும், இப்படி அடித்தா இப்படி சாயும். அதுபோல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாறி, அந்த மாதிரி மனுஷன் தேவனிடத்தில் எந்த நன்மையும் பெற முடியாது. ஆகையால் கர்த்தர் நம்மள ஒரு இடத்துல இருக்க சொல்கிறாரா, அன்பான மனுஷன் சொன்னால் 100 வாட்டி யோசிங்க. அது திருமணமாக இருக்கலாம், என்னங்க சொத்து சொகத்தை வாங்கிறதா இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், என்னங்க மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் யோசிங்க. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது தைரியமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்த செவி கொடுத்து ஒப்பு கொடுங்க. நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அன்பான தேவஜன்மை, ஒருவேளை நம்மளை பார்த்து மற்றவங்க ஏளனமாக கேலி பரிகாசம் பண்ணலாம். ஆனால் ஒன்று என்ன தெரியுங்களா, யார் உங்களை கேலி பரிகாசம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முன்னாலேயே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஈசாக்கை கவனமாக பாருங்கள், கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தார். என்ன நடந்தது தெரியுங்களா, நீங்கள் அதே ஆதியாகமம் 26 12, 13, 14 வாசிச்சு பாருங்க. கர்த்தர் அவர் என்ன பண்ணாருன்னா 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். எந்த இடத்துல தேவன் அவர் இருக்க சொன்னாரோ அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தன்னை விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்ததுனால 100 மடங்கு ஆசீர்வாதமாக மாறினார். அப்போ இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய கண்ணும் மனதும் நம்முடைய இருதயம் எதை விரும்புது அதை தயவு செய்து செய்யாதீங்க. நீங்கள் செழிப்பாக நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தர் சொல்றது செய்யுங்க. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதிச்சார், உங்களையும் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். இந்த 25ஆம் வருஷத்தில் தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, 24 செய்த தவறுகள் 25 செய்ய மாட்டேன். அது குடும்பமோ வியாபாரமோ ஊழியமோ தனிப்பட்ட வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, உமக்கு விருப்பமானபடி எங்களை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக அன்பான தேவ ஜனமே நீங்கள் நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமாக செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. யார் உங்களை கேவலமாக ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போவாங்க.
தேவன் அவளுக்கு முன்னால் உங்களை உயர்ந்த நிலையில் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு பேசினாரு. ஆமாம், அந்த மனுஷன் நான் தான், என்னோடு தான் கர்த்தர் பேசினாரு. இன்றைக்கு என் தவறுகளை நான் உணர்ந்து கர்த்தரன் எங்கே வச்சிருக்காரோ அந்த இடத்துல நான் இருந்து வளர்ந்து அங்கே நான் ஆசீர்வாதமாக மாற இன்றைக்கு என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானிப்பீங்களானா நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்கிறேன். அன்பான தேவஜனமே, கண்டிப்பாக கர்த்தர் இந்த வருஷம் உங்களை 100 மடங்கு உங்களை, உங்களோட குடும்பத்தையும், உங்கள் ஊழியத்தை, உங்கள் பிரயாசத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபியாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஈசாக்கை போல நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க, நம்முடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நாங்கள் நடக்க, அன்றைய என்னை எங்களையுமா சமீபத்திலும் தூரத்திலும் கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுங்க, அவருடைய குறைகளை நிறைவாக்குங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாங்க, வீடு வாசல் இல்லை வீடு வாசலை தாரோம், படிக்கிற பிள்ளைங்க நல்லா படித்து மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆக உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளில் கூட தேவன் தானே திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி, அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. எங்களை வெறுமையாக்குமை உயர்த்துகிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவனுங்களோடு பேசியிருக்கார் என்று. ஆகியால் இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்புகிறீங்களா? எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இதே மாதம் 22, 23, 24 HBR லேவெட்டில் அன்பான தேவ ஜனமே, எங்களுடைய கிளை சபை 3 தேவ மனிதர்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் 3 நாள் சிறப்பு கூட்டம் இருக்கும். நீங்கள் வாங்க, பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.